ட்ரீம் லெவன் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஃபேண்டசி கம்பெனி 2008ல் ஐபிஎல் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ எக்ஸாக்டாக சேம் இயரில் வந்து ட்ரீம் லெவன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆப்போட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா ஒரு பெட்டிங் ஆப். இது இல்லீகலாக நடக்கிறது வந்து லீகலாக ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டாக நடக்கிறது தான் இந்த ட்ரீம் லெவன் ஆப். இதில் எப்படின்னா ஒரு பிளேயர்ஸை நம்பி இது வந்து இந்த மேட்ச்ல இவ்வளோ ரன் அடிப்பார், இந்த பவுலர் வந்து இவ்வளோ விக்கெட் எடுப்பாங்கன்னு நம்ம பிளேயர்ஸ் மேலே பெட் பண்ணுறது தான். இப்போ இது ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அதிகமான ரீச் இல்லை. 2008ல் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை, 2014ல் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ரீச் பண்ணுறாங்க, 2016ல் 2 மில்லியன், அடுத்த 2 இயர்ஸ்லேயே 45 மில்லியன் யூசர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியன் டீமோட ஸ்பான்சராக கூட இவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்தியன் டீம் ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனில் தான் இருக்கும். அதே மாதிரி ஐபிஎல்லோட மோஸ்ட் டீம்ஸோட ஸ்பான்சர் வந்து ட்ரீம் லெவன் தான் இருந்துட்டு இருக்காங்க. சரி வாங்க, இந்த ட்ரீம் லெவன் யார் ஆரம்பிச்சா, இதோட ப்ராசஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் பேக் டு சேனல் நவீன் கிருஷ்ணன். ட்ரீம் லெவனோட கோ ஃபவுண்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஆனந்த் ஜெயின் சன்னான ஹர்ஷ் ஜெயின், அப்புறம் இன்னொருத்தர் வந்து பவத் சேத். ட்ரீம் லெவன் வந்து ஹெட் குவார்டர்ஸ் லொக்கேட்டாக இருக்க சிட்டி வந்து மும்பையில் தான். ஆனந்த் ஜெயினை எடுத்துக்கிட்டோம்னா இவர் முகேஷ் அம்பானி கூட சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து ஒன்றா தான் படிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முகேஷ் அம்பானி ஃபேமிலியோட ஒரு க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணுறாரு. திருவபாய் அம்பானியை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் ஜெயின் வந்து அவருக்கு வந்து மூணாவது சன் மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க அவங்க க்ளோசஸ்ட் சர்க்கிள் எல்லாம். இந்த அளவுக்கு முகேஷ் அம்பானி ஃபேமிலியோட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறவங்க தான் ஆனந்த் ஜெயின் ஃபேமிலி. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ட்ரீம் லெவன் வந்து இது 2018ல் 45 மில்லியன் யூசர்ஸ் அச்சீவ் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 லாஸ்ட் இயர் அக்டோபரில் வந்து 200 மில்லியன் யூசர்ஸுங்கிற மைல் ஸ்டோனும் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ட்ரீம் லெவன் தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் கம்பெனி, ஒரு யூனிக்கான பேர் எடுத்தது. ஆக்சுவலாக ட்ரீம் லெவன் பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி. இப்போ ட்ரீம் லெவனில் பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னை மும்பை 2 விளையாடுதுன்னு வச்சுப்போம். அதில் வந்து ஒரு 11 பேரை செலக்ட் பண்ணுறது 2 டீம்லேருந்து சேர்த்து. இன்னைக்கு வந்து இந்த நாளில் இந்த பிளேஸ்லாம் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சி வைக்கிறது தான். அதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட வச்சுக்கலாம். இப்போ கேப்டன் பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர் வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறோம் அப்படின்னு, இல்லை இந்த பிளேயர் வந்து ஒரு 100 அடிப்பார், இல்லை இந்த பவுலர் வந்து 5 விக்கெட் எடுப்பார், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வைக்கிறது தான். இப்போ மற்றவங்களுக்கு வந்து அந்த பிளேயர்னால 1 பாயிண்ட் கிடைச்சதுன்னா இப்போ நம்ம கேப்டனாக வைக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அதே மாதிரி இப்போ வைஸ் கேப்டன் எடுத்துக்கிட்டோம்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு 1 பாயிண்ட் ஆட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது 1.75 ஆட் ஆகிறது தான் இந்த கேப்டன் வைஸ் கேப்டனோட டிஃபரன்ஸ். மற்ற பிளேயர்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா மற்றவங்களுக்கு 1 பாயிண்ட் ஆட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அது 1 பாயிண்ட் தான் ஆட் ஆகும். இப்போ ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. என்னன்னா எல்லாருமே அவங்களோட சொந்த அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பர்சனல் யூஸ்க்கு வச்சிருக்கிறது, இல்லாட்டி அவங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேணுங்கிறதுக்காக. இதில் வந்து பொறுத்த வரைக்கும் எந்த பிளேயர்ஸ் வந்து என்னைக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு யாருனாலும் ஷுவராக சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு பிளேயர் வந்து நல்லா விளாண்டாருன்னா அவரே மேட்சை முடிக்கவும் சான்சஸ் இருக்கு. இப்போ ஓப்பனிங்ல இறங்கின பேட்ஸ்மேன் வந்து நல்லாவே விளாண்டாங்கன்னா அவங்க முடிச்சிருவாங்க. அது கீழே விளாட்றவங்களுக்கு வந்து சான்ஸே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னைக்கு செஞ்சுரி அடிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது யாருனாலையும். அது ஏன்னா பிளேயர்ஸ்க்கே கூட தெரிய சான்சஸே இல்லை. இதனால தான் அது அமௌண்ட் வந்து நிறைய பேர் லூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெகா ஈவெண்ட்லாம் இருக்கு. இதில் வந்து 50 ருபீஸ் என்ட்ரி, ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து 5 crores-லேருந்து 10 crores வரைக்கும் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இப்போ அவங்க ட்ரீம் லெவனை ஸ்கேமை பற்றி தமிழ்நாடை சேர்ந்த ஒருத்தர் வந்து நியூஸ் சேனலில் ஒரு பப்ளிஷ் பண்ணியிருந்தார். என்னன்னா ஒரு மெகா இவெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ 1 கோடி பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட்டாக 50 கோடி இருக்கும். ஒவ்வொருத்தர் இருந்தும் 49 ருபீஸ் வந்து என்ட்ரியாக கலெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அதில் என்ட்ரி பண்ணுற டீம் எல்லாருமே ஹியூமன்ஸாக இருக்க முடியாது. அது பாதிக்கு மேலே வந்து ஒரு பாட்டாக தான் இருக்குமா, ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் டீமாக தான் இருக்கும். அதனால பாதி அமௌண்ட் மட்டும் அந்த 49 ருபீஸ் வாங்கி மிச்ச அமௌண்ட்லாம் அவங்க வாங்கவே மாட்டாங்களாம். ஆனால் அந்த மாதிரி கணக்கு காமிச்சுப்பாங்க. அப்புறம் கான்டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ட்ரீம் லெவன் வந்து அவங்களோட சொந்த வெப்சைட். இதனால அவங்க யார் வின்னர்ஸ்ன்னு அவங்களால ஈஸியாக டிசைட் பண்ணிக்க முடியும். அவங்க ஜென்ரேட் பண்ண டீமை வந்து ஒரு வின்னர்ஸாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதனால நிறைய பேர் வந்து அமௌண்ட்டை பயங்கரமாக லூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லாதனால சூசைட்லாம் கூட நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது காரணமாக தான் நிறைய ஸ்டேட்டில் வந்து இந்த ஆப்பை பேன் பண்ணிட்டாங்க. ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, அஸ்ஸாம், சிக்கிம், நாகாலாந்து இந்த மாதிரி ஸ்டேட்டில் தான். ட்ரீம் லெவன் வந்து சில ஸ்டேட்லலாம் பேன் ஆயிருக்கு. அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டு தான் இருக்குது. ட்ரீம் லெவனை அப்போஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் அவங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் லூஸ் பண்ணனால நிறைய பேர் வந்து அவங்க சூசைட் கூட பண்ணிட்டாங்க அதாகவும் சொன்னாங்க. இப்போ ட்ரீம் லெவன் சைட்லேருந்து என்ன வாதாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேம் ஆஃப் ஸ்கில்லாக சொல்கிறாங்க. இப்போ கேம் ஆஃப் ஸ்கில்னா அது கிரிக்கெட் நாலேஜ் நல்லா தெரிஞ்சவங்களால தான் இந்த கேமை விளையாட முடியும்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி இது கேம் ஆஃப் கேம்லிங் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒரு சூதாட்டம் மாதிரி இல்லைன்னு ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ ட்ரீம் லெமன் சொன்னதை வச்சு இந்த ஆப்பை ஒரு கேம் ஆஃப் ஸ்கில்னு வச்சுப்போம். அப்படி வச்சுக்கிட்டா கூட நம்ம ஒரு மேட்சை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட ஒரு டென்ஷனோட தான் இருப்போம். ஏன்னா அந்த நம்ம எடுத்த பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்ட்டு யோசிச்சே இருப்போம். இப்போ கேப்டனா எடுத்தவர் வந்து செஞ்சுரி எடுக்கணும், இல்லாட்டி ஒரு 5 விக்கெட் எடுக்கணும், அந்த மாதிரி. இல்லாட்டி வைஸ் கேப்டனா எடுத்தவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். இல்லாட்டி டோட்டலாக எல்லாரும் 11 பேருமே வந்து நம்ம எடுத்தவங்கள ஒருத்தர் நல்லா விளையாடலன்னா கூட மற்றவங்க கொஞ்சம் பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஜெயிக்க வைக்கணுங்கிறதுனால தான். இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது. இது வந்து மோஸ்ட்டாக ஒரு கேம் ஆஃப் கேம்லிங் மாதிரி தான் ஒரு பாயிண்ட்ல இருக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா. ஆனால் அந்த ட்ரீம் லெவன் சொல்றபடி பார்த்தோம்னா இது கேம் ஆஃப் ஸ்கில் இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா எந்த பேர் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்மளால கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இப்போ ட்ரீம் லெவன் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு கேம் ஆஃப் ஸ்கில்லாக இது அட்வர்டைஸ்மெண்ட்லையும் சொல்லிட்டே தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர்ஸ்லாம் வச்சு தான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுறாங்க. எம்எஸ் தோனி கூட ஒரு பிராண்ட் அம்பாசிடராக 2018 அப்பாயிண்ட் பண்ணாங்க. இப்போ அவுட் சைட் கிரிக்கெட் பார்த்தோம்னா ஆக்டர் கார்த்திக் ஆரியனும் அப்புறம் ஆக்ட்ரஸ் சமந்தா ரூத் பிரபுவும் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருந்துட்டு தான் வராங்க. இப்போ கிரிக்கெட் அம்பாசிடர்ஸாக மற்ற பிளேயர்ஸ் முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இவங்க வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, பும்ரா, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம். ஸோ இவங்க வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி பிளேயர்ஸே வச்சு சொல்கிறனால இது நிறைய பேர்கிட்ட வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இப்போ ட்ரீம் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க நெட்ஒர்க் வந்து நவம்பர் 2021 வரைக்கும் பார்க்கும்போது 66,000 crores இருக்கு. இப்போ ட்ரீம் லெவன் வந்து கான்டெஸ்ட் மூலியமா கொஞ்சம் % கமிஷன் தான் எடுத்துப்பாங்க. இப்போ கமிஷன் மூலியமாவே இவ்வளோ அமௌண்ட் கண்டிப்பாக ஜெனரேட் பண்ணிருக்கவே முடியாது. இதுல இருந்து அவங்க பின்னாடி ஏதோ ஸ்கேம் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட்னாலையும் அந்த கோர்ட்னாலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க எல்லா யூசர்ஸுமே கண்டிப்பாக வெரிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு மேட்சுக்கே அவங்க 100 crores பார்ட்டிசிபென்ட் கிட்ட கலந்துப்பாங்க. இப்போ எல்லாத்தையுமே அவங்க வந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ அதுவும் பெரிய ப்ராப்ளம் தான். ஆனால் இப்போ ட்ரீம் லெவன் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்ற ஸ்போர்ட்ஸ்லையும் கூட இன்வால்வ் ஆகிட்டு தான் வராங்க. ஃபுட்பால் ஆகட்டும், பேஸ்பால், பேஸ்கெட் பால், வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, இந்த மாதிரி. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல பிளேயர்ஸ் தான் ஸ்பாட் ஃபிக்ஸிங்கில் இன்வால்வ் ஆகி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ பாஸ்ட்டு கொஞ்சம் வருஷத்தில் ஒரு 7-8 இயர்ஸில் நம்ம வியூவர்ஸோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து ஒரு பெட்டிங் பிளாட்ஃபார்ம், அதாவது ட்ரீம் லெவனில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு, ஆனால் அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்கில் பேஸ்டு ஆப்பாக வெளியே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிச்சு நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க. இதனால நிறைய பேர் வந்து அவங்களோட அமௌண்ட்டை இழந்து மன உளைச்சல் ஆளாகி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதை கேமை வந்து கேமாக மட்டும் பாருங்கள். ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் ஓனர் வந்து தங்களோட வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை லூஸ் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ இதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த வீடியோட கருத்தை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறான். அண்டில் தான் பை ஃப்ரம் கிருஷ்ணன்.